உங்க அப்பன் உங்க அப்பன் உங்க அப்பன் உங்க அப்பன் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் ராஜபாளையத்தில் நடந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்தில் தரமான சிறப்பான சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காரு. இந்த தாவேகா தற்குறிகள் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு எதிராக வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு சாட்டை துரைமுருகன் விஜயை விமர்சிக்கிறதையே ஒரு முழு நேர வேலையாக கொண்டிருக்கிறாரு. திமுகவை சாட்டை துரைமுருகன் அவர்கள் விமர்சிக்கவே இல்லை அப்படின்னு இந்த தாவேகா தற்குறிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு செருப்படி கொடுக்கிற மாதிரி ஒட்டுமொத்த திமுக ஊப்பிகளையும் சாட்டை துரைமுருகன் விட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்கி விட்டுருக்காரு. கூட்டத்தில் பேசும்போது சாட்டை துரைமுருகன் அவர்கள் ராஜபாளையம் தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஏகேஆர் அவர்களுடைய கனிம வள கொள்ளை, அங்கே அவர் மலையை வெட்டி விற்கிறது, எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு அவர் என்னென்ன மாதிரியான அராஜகங்களை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் அவர்கள் மேடையில் பேசும்போது, அந்த ஏகேஆருடைய ஆதரவாளரும் திமுகவுடைய ஊப்பியுமான ஒரு நபர் கூட்டத்துக்குள்ள புகுந்து ஏகேஆரை பற்றி பேசுறதுக்கு நீ யாரு அப்படின்னு சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த கதையா சாட்டை துரைமுருகன் சும்மாவே ஆடுவாப்ல. காலில் சலங்கையை வேற கட்டி விட்டதுக்கப்புறம் சாட்டை வந்து ருத்ர தாண்டவம் ஆட்டிட்டாரு. ஏன்னா கனிம வள கல்லையில் ஈடுபடுற உங்களுக்கெல்லாம் எதுக்குடா கோவம் வருது, உங்களுக்கெல்லாம் எதுக்குடா ரோசம் வருது அப்படின்னு அந்த திமுக ஊப்பியை ஸ்பாட்லேயே வச்சு லெஃப்ட் ரைட்டு வாங்கி விட்டாப்புல சாட்டை. ஏகேஆர் பிகேஆர் கல்ல வெட்டி வித்தீங்களுக்கு இவ்வளவு கோவலாவது, கல்ல வெட்டி கடத்துற கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த கோபம் ஆகாது. சாட்டை துரைமுருகன் தான் திமுகவை விமர்சிக்கலையாடா? இதே திமுகவை விமர்சிச்சு குண்டர் சட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் புழல்ல இருந்துட்டு வந்த நபர்ரா சாட்டை. திமுகவை விமர்சிக்கிறதெல்லாம் 10% தான். சாட்டையுடைய பழைய திமுகவை விமர்சனம் பண்ண காணொலிகளெல்லாம் பார்த்தானுங்கன்னா இந்த தாவேகா தற்குறிய கண்டிப்பாக ரத்த கண்ணீர் தான் வடிப்பானுங்க. ஊரில் போகிற மாரியாத்தா என் மேலே வந்து ஏறாத்தா அப்படிங்கிற மாதிரி சாட்டை துரைமுருகன் ஒரு ஃப்ளோவாக போய்கிட்டு இருக்காரு. குறுக்கால பூந்து ஏகேஆரை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, ஏகேஆரை பற்றி பேசுறதுக்கு நீ யார் அப்படின்னு அங்கே இருந்த திமுக ஊப்பி கொதித்து எழுந்ததனுடைய விளைவு ஒட்டு மொத்தமாக ஏகேஆர் வச்சு நடத்துகிற அந்த கல் குவாரியை இழுத்து மூடலைன்னா என்னன்னு பாடுறா அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் சவால் விட்டு பேசின அந்த காணொளி சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவுச்சு. நமக்கு உண்மையிலே யாரை பார்த்து பரிதாபமாக இருக்குது அப்படின்னா, இந்த திமுக ஊப்பிகள் கடந்த சில மாதங்களாக விஜய்க்கு எதிராக சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசக்கூடிய அந்த காணொளிகளை வெட்டி ஒட்டி சமூக ஊடகங்களில் பரப்பிட்டு இருந்தானுங்க. இப்போ திமுகவையே சாட்டை வந்து லெஃப்ட் ரைட்டு வாங்கினதை வச்சு உண்மையிலே திமுக ஊப்பிகள் உண்மையிலே வருத்தம் அடைஞ்சிருப்பாங்க. என்னடா இவ்வளோ நாளாக வந்து விஜயை வந்து சாட்டை விட்டு கிளிகிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருந்தான், இப்போ வண்டியை அப்படியே நம்ம பக்கம் திருப்பிட்டானே, பழைய பேஷண்ட்டு விஜயை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு புது பேஷண்ட்டு திமுக ஊப்பிகளை அட்மிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் அவர்கள் முடிவெடுத்ததாக தெரிகிறது. மலையை உடைச்சு வித்தீங்களா இல்லடா? மலையை உடைச்சு நீங்க வித்தீங்களா இல்லையா சொல்லு. நான் சொன்னது பொய்யா? நீ ஆம்பளை என் மேல வழக்கு போடுறா ஓரம் அடிக்கணும். வாங்கி தின்னுக்காப்ல ஒரு குவார்டர் பேசுது. ஏகேஆர் சொல்லுங்க, ஏகேஆர் பிகேஆர் மலையை உடைச்சிட்டீங்கன்னா மரியாதை கொடுக்க முடியாது. ராஜபாளையம் தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இந்த ஏகேஆர் சாட்டையால் தூக்கத்தை தொலைச்சிட்டு இருப்பார் அப்படிங்கிறது தான் 100% மறுக்க முடியாத உண்மை. செவனேன்னு விட்டுருந்தா சாட்டை பாட்டுக்கு 4 அடி அடிச்சுட்டு போயிருப்பாப்புல. சும்மா இருந்த சாட்டையை சுரண்டி விட்டு ஏகேஆரை பற்றி பேசுறதுக்கு நீ யாரு அப்படின்னு எகத்தாளம் பேசி ஒட்டுமொத்தமாக திமுக கூடாரம் இப்போ வாங்கி கட்டிட்டு உட்காந்துருக்கு. அப்பா நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக கடந்து போயிட்டீங்கன்னா சாட்டை பாட்டுக்கு 4 விமர்சனத்தை முன் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு கடந்து போயிடுவார். சாட்டை பேசும்போது குறுக்கிடுறது, நீ வந்து பேசுறதுக்கு நீ யாரு, உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு பேசுனதுனால தான் கனிம வள கொள்ளை அடிக்கிறவனுக்கு என்ன மரியாதை, மலையை வெட்டி விற்கிறவனுக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் கவுண்டர் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அந்த குவாரியை பற்றி மக்களுக்கு மத்தியில் விமர்சனத்தை வச்சுட்டு கடந்து போகிறதுக்காக இருந்த சாட்டையை அந்த குவாரியை இழுத்து மூடாமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு சேலஞ்சு பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விட்டது இந்த திமுக ஊப்பி தான். 200 ரூபாய்க்கு குவார்ட்டரை வாங்கினோமா, குடிச்சோமா, மூடிட்டு போய் படுத்தமான்னு இருக்கணும். அடுத்த கட்சிக்காரன் கூட்டம் போடுற இடத்துல போய் எங்கள் எம்எல்ஏ மாசு அப்படின்னு மாஸ் பண்ண போய் ஒட்டு மொத்தமாக தமாசா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் 100% மறுக்க முடியாத உண்மை.
இதில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் 9 மணிக்கு நான் பேசி முடிச்சிருவேன், 9:10 வரைக்கும் 10 நிமிஷம் நான் வெயிட் பண்ணுறேன், உன்னுடைய எம்எல்ஏ ஏகேஆரை வர சொல்லு, நான் வந்து நேரில் பேசிக்கிறேன், பேசி என்கிட்ட ஜெயிச்சுட்டு போக சொல்லு, நான் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் இருந்தால் சொல்ல சொல்லு, அதை விட்டுட்டு இங்கே வந்து குடிச்சிக்கிட்டு மிரட்டுறது உருட்டுறது ஏகேஆரை பற்றி பேசுகிறதுக்கு நீ யார் அப்படிங்கிறது இதெல்லாம் வேறு எங்கேயாவது வச்சுக்கணும். நான் பிரபாகரனுடைய பிள்ளடா, சீமானுடைய தம்பிடா, ஏன்ட்டெல்லாம் உன் பருப்பு வேகாது அப்படின்னு சாட்டை துரைமுருகன் அங்கே எகத்தாளம் பேசின ஊப்பியை சும்மா கிளின்னு கிழிச்சு விட்டுருக்காரு. என்னை சாதாரணமா விட்டா நான் சாதாரணமா போவேன். நான் ஒண்ணு கருணாநிதி வாரிசு கிடையாது, பிரபாகரன் வாரிசு. கல்குவாரிய பேசுனா மிரட்டல். ஏய், இந்த மிரட்டல் மயிருக்கெல்லாம் நாங்க பயந்துரும் நீங்க நினைக்கிறீங்களா? பயந்துரும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு ராசா. ஏய், மணி 9, நான் 10 நிமிஷம் வெயிட் பண்றேன். உங்க ஏக்கர் வர சொல்லி பேச சொல்லு. செய்யற உன்னை வச்சு செய்யற உன் கல்குவாரிய மூடாம நான் ஓய மாட்டேன். இதில் நம்ம இந்த தாவேகா தற்குறிகளை தான் பார்த்து நாக்கப்பிடிங்கிட்டு சாவற மாதிரி 4 கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. விஜய் அவர்கள் குறித்து மட்டும் சாட்டை துரைமுருகன் பேசுகிறார். விஜய் அவர்களை வந்து பேசுகிறதுக்கு திமுக கிட்ட இருந்து காசு வாங்கிக்கிட்டு சாட்டை துரைமுருகன் பேசுகிறார். ஒரு வீடியோக்கு 2 லட்சம் வாங்குறாரு அப்படின்னு சாட்டைக்கு எதிராக பேசக்கூடிய இந்த தாவேகா தற்குறிகளை பார்த்து நம்ம கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, இப்போ திமுகவை சேர்ந்த எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஏகேஆரை சாட்டை துரைமுருகன் அவருடைய ஊராக இருக்கக்கூடிய ராஜபாளையத்திலே போய் மேடை போட்டு சும்மா கிளின்னு கிளிக்கிறார். உனக்காக இங்கே நான் 9 மணிலேருந்து 9:10 வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், நீ நேரில் வா, நான் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சையும் முன்வைக்கிறார். திமுகவை கழுவி ஊத்துறாரு, கிளின்னு கிளிக்கிறாரு. கனிம வள கொள்ளையடிக்கிற கம்நாட்டிங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார். கனிம வள கொள்ளையில் மலையை வெட்டி விற்கிறவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு அப்படின்னு இவ்வளோ கடுமையான விமர்சனங்களை திமுகவுக்கு எதிராக வைக்கக்கூடிய சாட்டை துரைமுருகனை பார்த்து தான் திமுக கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு தாவேகாவை விஜய சாட்டை துரைமுருகன் விமர்சிக்கிறாரு அப்படின்னு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை வைத்த இந்த தாவேகா தற்குறிகளுடைய முகத்தில் திமுகவை விட்டு கிளின்னு கிழிச்சு கரியல்லி பூசி விட்டுருக்காரு சாட்டை அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள்ட்ட இருந்து ஏகப்பட்ட தரமான சிறப்பான சம்பவங்களை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை தாவேகா தற்குறிகளுடைய கண்ணிலும் திமுக ஊப்பிகளுடைய கண்ணிலும் படும் வரை பகிருங்க. சாட்டை பண்ண தரமான சம்பவத்தை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய கப்போனே